அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சிகள் தொடங்குகிறது. தேநீர் அருந்தி கொண்டு முடித்தவர்கள் சபைகளில் வந்து அமர்ந்தால் இன்ஷா அல்லாஹ் பேசுவதற்கு ஏதுவாக இருக்கும். பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் அதன்படி அமல் செய்யும் நசீபை தருவானாக. எத்தனை இடங்களில பயான்கள் வித்தியாசமா நடக்கும், ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு விதமா. மாஷா அல்லாஹ், இங்க வந்து பாராட்ட வேண்டிய விஷயம், உணர்வு நம்ம இடத்தில் வர வேண்டும் என்று நாம சில செய்திகளை சொல்லிக்கிட்டே வந்தோம். அதுல என்ன செஞ்சோம், வெயில் காலத்தில் நோன்பு வந்தா விமர்சனம் எப்படி இருக்கும் அப்படின்னு பேசணும் இல்லைங்களா. அலி ரலியல்லாஹு நண்பர்கள் சஹாபாக்கள்லாம் கேட்கிறாங்க, அலி ரலியல்லாஹு யாருங்க? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன், ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய கணவன். போர்க்களத்தில் அவங்க இறங்கி போர் செய்ய தொடங்கினா அவங்கள மாதிரி ஒரு வீரமிக்க தோழரை பார்க்கவே முடியாது. அலி ரலியல்லாஹுவுக்கு கொடுத்த பாக்கியம், அவங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் என்ன தெரியுமா? உலகத்திலே நாயகத்தின் மகளை மணந்தது மிகப்பெரிய பாக்கியம். அவர்களிலிருந்து தான் அகல பைத்துகள் தொடங்கும் இல்லையா. ஒரு தடவை காபத்துல்லா ஷரீஃபை தவாஃப் செஞ்சுக்கிட்டே ஒரு பெண்மணி வர்றாங்க. 2026 இப்ப நாம தவாஃப் செய்யும்போது காபா எப்படிங்க இருக்கு? பள்ளண்டு அப்படி குளிரூட்டப்பட்ட கல்லு, எல்லா இடத்திலும் ஏசி. நாயகத்தின் காலத்தில் காபா எப்படி இருந்திருக்கும்? சுற்றிலும் மழை. அந்த இடத்துல தவாஃப் செய்வது கற்களும் முற்களும் புதர்களும் நிறைஞ்சிருக்கும். அதுல தவாஃப் செய்வாங்க. அப்ப ஒரு பெண்மணி காபாவை சுற்றி தவாஃப் செஞ்சுட்டு நிறைய மாத கர்ப்பிணி ஆகும். கொஞ்ச நேரத்துல பிரசவ வலி வந்துருச்சு. பெண்கள்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்க, ஒரு ஸ்கிரீன் மாதிரி கட்டினாங்க, அந்த குழந்தைய பிறந்துருச்சு. பிறந்த நேரத்துக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி என்ன தெரியுங்களா? பிறந்த குழந்தைக்கு பார்வை இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி தெரிஞ்சிருச்சு. ஓடி போனாங்க. அல்லாஹ்வின் தூதரே, ஹரம் ஷரீஃப்ல காபா பக்கத்துல தவாஃப் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு குழந்தை பிறந்து அது பார்வை இல்லாம இருக்கு. வேகமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தை என்ன செஞ்சாங்க தெரியுமா? கொஞ்சம் கவனிங்க. நாயகத்தின் கரங்களால் பிறந்த குழந்தை இதுவரை விழித்து பார்க்கல, பார்வையே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு வார்த்தை சொன்னாங்க, கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு, அல்லாஹ் இந்த முகத்தை சங்கைப்படுத்துவானாக அப்படின்னு தேய்ச்சாங்க பாருங்க. குழந்தை முதல் விழிச்சு பார்த்துச்சு, பார்வை வந்துருச்சு. கவனிக்க வேண்டிய செய்தி, அந்த குழந்தை முதலில் பார்த்த திருமுகம் யாரு தெரியுமா? அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறந்த இடம் எது? கஅபா.
யாருக்கு கிடைக்கும்? பிறந்த இடம் காபா, திருமுகத்தை முதலில் பார்த்தது நாயகத்தின் திருமுகம். அப்படி ஒரு குழந்தை யார்? கர்ரமல்லாஹு வாறு இமாம் குத்துபா ஓதுவார் இல்லையா? ரெண்டாவது குத்துபால அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு ஓதுவாங்க. எல்லாமே அலி ரலியல்லாஹு பேர் சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அல்லாஹ் இந்த முகத்தை சங்கைப்படுத்துவானாக அர்த்தம். அப்ப ரசூல்லா வாயிலிருந்து வந்தது கியாமத்து நாள் வரை இருக்கிற எல்லா மக்களும் அலி என்கிற பெயரை சொல்கிறவர் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு சொல்றாங்க. அந்த அலி ரலியல்லாஹுவுக்கு கிடைச்ச பாக்கியம் மட்டுமல்ல, பிறந்த இடம், அதே மாதிரி முதல் திருமுகம், கடைசியாக நாயகத்தின் உடலை குளிப்பாட்டுகிற பாக்கியம் இந்த அலிக்கு தான் கிடைச்சு. அப்படிப்பட்ட அலி ரலியல்லாஹு அவங்கள்ட்ட நண்பர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, அலி உங்களுக்கு ஆசை என்ன? உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஆசை இருக்குமல்ல? நம்மளை கேட்டா ஆளுக்கால் மாடல் ஆசை வச்சிருக்கோம். எனக்கு இத்தனை கார் வேணும், இத்தனை பங்களா வேணும், எனக்கு இத்தனை கொண்டாட்டி வேணும், எனக்கு இத்தனை மக்கள் இருக்கணும், ஒவ்வொரு விதமான ஆசையை சொல்லுவோம். அலி ரலியல்லாஹு இடத்தில் உங்களின் ஆசை என்ன என்று கேட்டபோது அலி ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை, கடுமையான வெயில் காலம் வரும். எதுங்க? உஷ்ணத்தினுடைய காலம் வரும். வெயில் தாங்க முடியாது. நம்ம நாட்டுல இருக்க வெயில் வேற, அரபு நாட்டு வெயில் எப்படி? அலி ரலியல்லாஹு அந்த வெயில் காலத்துல நான் நோன்பு வைக்க வேண்டும், அந்த நோன்பு கொண்டு அல்லாஹ் என்னுடைய தரஜாவை உயர்த்து. வெயில் காலம் வந்தா சில பேர் யோசிப்பா நோன்பு வைக்கிறோமான்னு. இன்னைக்கு என்ன செய்யறோம்? வெயில் தாங்க முடியல, உஷ்ண புழுக்கம் தாங்க முடியல, 2 தடவை 3 தடவை குளிக்கிறவங்க எல்லாம் உண்டு. அந்த வெதுவெதுப்பான அத பச்சை தண்ணி உடம்புல படுமை கொஞ்சம் கூலா இருக்குமே அப்படிங்கிறக்கான குளிக்கிறவங்க உண்டு. அலி ரலியல்லாஹுடைய எவ்வளவு ஆசை! நாம வெயில் காலத்தில் நோன்பு வைப்பதற்கு சடைகிறோம். அலி ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் நோன்பு வைத்து விட்டால் அந்த நோன்பு நரகத்தின் நெருப்பை அணைத்து விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நெருப்பையே அணைக்கிற ஆற்றல் நோன்புக்கு உண்டு என்றால், அதிலும் வெயில் காலத்தில் நோன்பு வைக்கிற பொழுது எவ்வளவு பெரிய பாக்கியசாலி அலி ரலியல்லாஹு என்பதை இது போன்று நோன்பில் நமக்கு இஷ்கு வர வேண்டும், நோன்பின் மீது காதல் வர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்மின் சாயிமின், எத்தனையோ நோன்பாளிகள் உண்டு, அரப்ப சாயிமின், எத்தனையோ நோன்பாளிகள் பசியை தவிர வேறு எதுவும் பார்ப்பது, பட்டினி மட்டும்தான், வயிறு நோம்பு இருக்கு அவ்வளவுதான். இரவு 20 ரக்காத் தொழுகிறாரா, இரவு நின்று வணங்குவதை தவிர வேற எந்த ஒன்றும் இல்லை. ரசூலுல்லாஹ் யாருக்கு சொன்னாங்க? பெயரளவில் நோன்பு எல்லா பாவத்தையும் கண்கள் செய்கிறது. கேட்கக்கூடாத பேச்சுக்களை, ஆபாச பேச்சுக்களை, ஆடியோக்களை, மியூசிக்குகளை இந்த காதுகள் கேட்கிறது. யாரை பற்றி புறம் பேசக்கூடாதோ அப்படிப்பட்ட அந்த பேச்சுக்களை இந்த நாவு பேசுகிறது. எல்லா உறுப்புகளும் நோன்பு வைக்க வேண்டுமானால் அதுதான் உண்மையான ஆஷிகீன்களுடைய நோன்பு. முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவங்களை பத்தி தெரியும். அவங்க சொல்றாங்க, நோன்பு 3 வகையா பிரிப்பாங்க. பாமரர்கள் வைக்கிற நோன்பு, அவர்தான் பெயர் அளவில் நோன்பு. இன்னொன்று எது? பொதுவா நோன்பு கடமை என்பதற்காக வைப்பது. இன்னொன்று ஆஷிகீன்களுடைய நோன்பு. 3 வகையா பிரிக்கும். ஆஷிகீன்களுடைய நோன்பு ஒவ்வொரு நேரத்திலும் காலத்திலும் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள், எந்த ஹராமையும் செய்ய மாட்டார். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பத்தி சொல்லும்போது இப்படி சொல்லுவாங்க, ஒரு அழகான செய்தியை பதிவு செய்வாங்க. இமாம் கஸ்ஸாலி, இவங்க வாழ்க்கையெல்லாம் நோன்பு வைத்திருக்கிறாங்க. வாழ்க்கையில நோன்பு வைக்க முடியுமா? வாழ்க்கையில நோம்புட எதை சொல்லுகிறார் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், வாழ்க்கையில ஒரு கட்டத்துல கூட கண் ஹராமாய் பார்க்காது, அந்நிய பெண்களை ஏறெடுத்து பார்க்காது, தப்பான பேச்சுக்களை இந்த நாவு பேசாது, கைகள் தவறான காரியத்தை செய்யாது, தப்பான இடங்களுக்கு இந்த கால்கள் செல்லாது. அந்த அளவுக்கு காலமெல்லாம் ஹராமை விட்டு விலகி நடக்கிறார்களே, அதுதான் உண்மையான ஆஷிகீன்களுடைய. அவங்களுக்கு இஃப்தார் எப்ப தெரியுமா? நமக்கு காலையில சாயந்தரம் மாலை சூரிய மறையக்கூடிய நேரத்தில் இஃப்தாருடைய நோம்பு. இஃப்தாரு நாம நோம்பு திறப்போம். ஆஷிகீன்களுடைய நோன்பை பற்றி இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், வாழ்க்கையின் கடைசி காலத்தில் தான் இவர்களுக்கு இந்த ரூஹ் பிரிய நேரத்துல இஃப்தார். வாழ்க்கையில் அப்ப ஹராமை விட்டு முழுக்க விலகி நடப்பது மிகப்பெரிய ஒரு நோன்பு. அதிலும் ரமலானுடைய காலம் என்பது
நாம் செய்து கொடுத்து வைத்தவர்கள் மலக்குமார்கள் புகழ்ந்து பேசுகிறார்களே. எப்படி பேசுகிறார்கள்? பூமியில் வாழுகிற மலேசியாவில இன்ன ஊர்ல இன்ன இடத்துல இன்ன மாநிலாவில இன்னாருடைய மகை இன்னாருடைய புள்ள வாழ்க்கையில 85 நோன்புகளை சந்தித்து விட்டது. யாரு பெருமையா பேசுறாங்க மலக்கு. அந்த கூட்டத்தில் நாம் இருக்க வேண்டுமா வேணாமா? அல்லாஹ் நம்ம அத்தனை பேருக்கு அத்தகைய நசீபை தருவானா. அதிகமான நோன்புகளை வைக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒவ்வொரு ரமலானுடைய மாசத்திலும் குர்ஆன் ஓதுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. ஒரு கட்டத்துல 2 தடவை குர்ஆன் ஷரீஃப் ஓதுனாங்க. சஹீஹுல் புகாரியில் வருகிறது, யக்ரஉ ஜிப்ரீல் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன மர்ரத்தன் வாஹிதா. ஹிஜ்ரி 10வது வருஷம் 11வது வருஷத்துல 10ம் 11க்கும் இடைப்பட்ட காலத்தில் ரமலான் வந்த பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன் ஷரீஃபை 2 தடவை ஓதிவிட்டு சோகத்தோடு விடை பெறுகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா இடத்தில், அன்பு மகளே, ஜிப்ரீல் இந்த வருஷத்துல 2 தடவை. ஏன் வாப்பா? மகள் கேட்கிற கேள்வி பாருங்க. என் அருமை தந்தை, வருஷம் ஜிப்ரீல் ஒரு தடவை தான் 2 தடவை ஓதுறதா சொன்ன, என்ன அர்த்தம்? மகளே, உனக்கு புரியலையா? இந்த வருஷத்தோட எனக்கு கடைசி ரமலான் அப்படிங்கிறாங்க. மகளாருக்கு எப்படி இருக்கும்? தந்தை விட்டு பிரியாத சொர்க்கத்து பெண்களுக்கெல்லாம் தலைவி என்கிற பெயரை பெற்ற பாத்திமா ரலியல்லாஹு, என்னுடைய ஈரக்கொலை துண்டு என்று சொன்னார்களே, அந்த பாத்திமா ரலியல்லாஹு கண் கலங்குகிறார்கள். ஹதீஸில் வரும், சஹீஹுல் புகாரியில இந்த நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஒரு நேரத்துல ஃபாத்திமா அழிந்த பொழுது அவர்களுக்கு சமாதானம் சொல்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு இப்படி சொல்ல, ஃபாத்திமா, எதுக்கு கவலைப்படுற? நான் போனதுக்கு பின்னால எந்த தந்தையாவது மகள் இடத்துல தன்னுடைய மூத்த பத்தி பேசுவாங்களா? பேசுறாங்க ஸல்லல்லாஹு. சொல்லிவிட்டு சொன்னாங்க, நான் போயிருவேன், ஆனா எனக்கு பின்னால் என் குடும்பத்திலிருந்து என்னை சந்திக்க முதல் வருவது ஃபாத்திமா நீதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை அடுத்த நிமிடத்துல ஃபாத்திமா சிரித்து விட்டார். நாம மௌத்து வரப்போகுது நினைச்சா எப்படி பயப்படுவோம், எப்படி திகில் இருப்போம். ஃபாத்திமா ரலியல்லாஹு சிரித்தார் என்று சொன்னால் நாம் யோசித்து பார்க்கிறோம். இந்த ரமலானுடைய காலம் பொதுவா வந்துச்சுன்னா ஹதீஸில் இப்படி வருகிறது, அந்த வார்த்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாரு, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்பத கான ரீஹன் முர்சலன் என்று சொல்கிறார். வேகமாக வீசுகிற காற்றை விட அதிகமாக தர்மம் செய்கிறவர்களாக இருந்தார். பொதுவா ரமலான்ல ஒரு நஃபிலான தொழுகை தொழுதுவாங்க, 2 ரக்காத், ஒரு ஃபரது தொழுத நன்மை கிடைக்கும். நஃபிலான தொழுகை ஒரு ஃபரதுக்கு 70 மடங்கு நன்மை. நாம இப்படி கணக்கு போடும், ஒரு குர்ஆன் ஷரீஃபை ஓதி முடித்தால் 70 குர்ஆன், ஒவ்வொன்றை 70 பிரிக்க கொள்ள வேண்டும். நம்ம ரமலான், அதனால தான் உலகத்தில் வாழுகிற எல்லா செல்வந்தர்களும் ஜக்காத்தை கொடுப்பதற்கு மற்ற மாதங்களை விட ரமலானை தேர்வு செய்ய, ரமலான ஜக்காத் போத 70 மடங்கு நன்மை கொடுக்கணும். சில பேர்கள் இப்படி கூட செய்வதுண்டு, ரமலான் காலத்துல உம்ராவுக்கு போய் அங்க போய் கொடுத்தா 1 லட்சம் மடங்கல்ல என்று அங்க போய் ஜக்காத்து கொடுப்பவர்களும் உண்டு. எதற்காக சொல்ல வருகிறோம்? ரமலானில் செய்கிற ஒவ்வொரு அமல்களும் அல்லாஹ்விடத்தில மிகப்பெரிய தரஜாவை, அந்தஸ்தை பெற்றுத் தரும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கேட்பாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அஜ்ஜுல் அமாலி அஃதல், அமல்கள்ல ஆக மிக உயர்ந்த மிகச் சிறந்த ஒரு அமல் எங்களுக்கு கற்றுத்தார். சஹாபாக்கள் கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, என்ன? சதகத்து ரமலான், ரமலான் மாதத்திலே சதக்கா கொடுக்குதல் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, என்னோட உம்ரா செய்வதற்கு சமம் என்று சொன்னார்கள். இன்னொன்றையும் சொல்வார்கள், உம்ரத்து கதா தஅதீதுல் ஹஜ்ஜி, ரமலான் மாசத்தில யார் உம்ரா செய்வதற்கு வருகிறார்களோ அவர்களுக்கு என்ன பாக்கியம்? ஹஜ்ஜை செய்துவிட்ட நன்மை கிடைக்கும். இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, என்னோடு அவர் ஹஜ் செய்த நன்மையை பெறுகிறார். அப்படின்னா ரமலானுடைய காலகட்டத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்வார்கள், மன் கான முஸப்பிஹன் சுப்ஹானல்லாஹ் கஅல்ஃபி சுப்ஹானல்லாஹ், ஒரு தடவை சுப்ஹானல்லாஹ் சொன்னா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1000 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்றாங்க.
இப்ப ரமலானுடைய மாசத்தை ரசூல்லா சொல்லும் போது சதக்காவே ரமலானோட ஜாயிண்ட் பண்றாங்க, உம்ராவை ரமலானோட சேர்த்துறாங்க, என்னோட அச்சு செஞ்ச மாதிரிங்கிறாங்க. ஒவ்வொரு அமல்கள் ரமலானோட இணைக்கிற காரணம் நன்மைகளை அள்ளி தருகிற, நன்மைகளை மலை போல் குவித்து தருகிற ஒரு அற்புதமான ஒரு பேராற்றல் கொண்ட ஒரு மிகப்பெரிய அருட்கொடை இந்த ரமலான். ரமலான் போற ஒண்ணு வந்துருச்சுன்னா உஷாராயிரும். ஏன் எந்த நேரத்துல 30 வரும் சொல்ல முடியாது. நேத்து முந்தா நேத்து தான் ரமதான் வந்த மாதிரி இருக்கு. அடுத்தது ரமதான் வந்துருச்சா, ஷாபான் பெற முடிஞ்சிருச்சா, ரமதான் வந்துருச்சா, யௌமஷக்கு புறமாக்குறதுனால இப்படி காலங்கள் வேகமான ஒரு சுழற்சியை நோக்கி செல்கிறேன். நான் இப்போத்தானே வந்தேன், 2 நாள் தான் ஆன மாதிரி இருக்கு. ஆனா 30 நாள் 2 மாசம் ஓடின மாதிரி இருக்கு. சொல்றமா இல்லையா? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கால ஓட்டம் வேகமாக செல்வது கூட கியாமத்தின் அடையாளம் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஒவ்வொரு அமல்களுக்கும் நிறைய கூலிகளை அல்லாஹ் கொடுக்கிறான். திருமலை ஷரீஃபில் வருகிறது. திருமலை ஷரீஃபில் இப்படி வருகிறது. எப்படி வருதுன்னா, மலக்குமார்கள் பேசிக் கொள்கிற ஒரு அற்புதமான ஒரு உரையாடல். என்ன உரையாடல்? மாணவர்கள் பேசிக் கொள்றாங்களா, பாவம் செய்து முடித்தவர்களே, உங்களுக்கெல்லாம் ரமலான் மாசம் வந்துருச்சு, நீங்க எல்லாம் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள், இஸ்திக்பார் செய்யுங்கள். பாவம் செய்யாமல் இருந்தவர்களே, உங்களை புண்ணியப்படுத்தி உங்களை தரஜாவை அந்தஸ்தை உயர்த்தி கொள்ளுங்கள் என்று வானவர்கள் மலக்குமார்கள் விண்ணுலகில் பேசுகிறார்கள். தங்களுக்குள்ள யாரை பார்த்து? பூமியில் வாழுகிற மனிதர்களை பார்த்து சொல்கிறார். அப்ப நமக்கு இந்த ரமலான் வருகிற போது சந்தோஷம் வெளிப்பட வேண்டும். அதே நேரத்தில் அமல்களுக்கு இபாதத்துக்காக வேண்டி நாம் முன் தயாரிப்புகளை செய்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்பு வாழ்ந்த எந்த உம்மத்துக்கும் கிடைக்காத மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? 5 விஷயங்களை அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னால நிறைய நபிமார்கள் வாழ்ந்திருக்காங்க. அந்தந்த நபிமார்களுடைய உம்மத்துக்கு நிறைய விஷயங்களை, குறிப்பாக இந்த உம்மத்துக்கு கொடுத்த ஞாபகத்தை போல வேற எந்த உம்மத்துக்கும் கிடைக்கும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1வது என்ன தெரியுமா? நோன்பாடியின் வாய் எதிர்த்து வருகிற வாடை அது கஸ்தூரி வாடைக்கு சமம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? காலையில எந்திரிச்சு பிரஷ் பண்ணி உதுவெல்லாம் செஞ்சு விட்டு தாஜத்தெல்லாம் தொழும் சாரெல்லாம் முடிக்கிறோம். அப்போ ஒண்ணுமே தெரியாது. சுபஹ் தொழுது முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துச்சா வேலைக்கெல்லாம் கொஞ்ச நேரம், மதிய நேரம் ஆக கொஞ்ச நேரம் தள்ள போகும்போது வயிறு கொஞ்சம் காலியா இருக்கும். ஒரு விதமான வாட வாயு. யார்த்தையும் போய் பேசினா முகத்தை அப்படியே சுழிச்சிரும். என்ன இப்படி நாத்தடிக்குது, அத முகத்தை சுழிச்சிரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படிதான் நினைச்சாங்க. அல்லாஹ் வேதத்தை வழங்குவதற்கு தூர்சரா மலைக்கு வர சொன்ன போது அவங்க என்ன செஞ்சாங்க? 30 நாள் 39 நாள் கழிஞ்சு வாய் ரொம்ப துருவாடை வீசுது, நாம பேச போறது அல்லாட்ட இப்படி துருவாடையோட போறதா அப்படின்னு நினைச்சிட்டு வாயை நல்லா சுத்தம் செய்து கொப்பளித்து விசுவாக்கு செய்து பல் துலக்கி எல்லா வாசத்தையும் போக்குனதுக்கு பொறுப்பு அல்லாட்ட பேச போனா அல்லாஹ் சொன்னா, என்ன மூசா எங்க வந்த? அல்லாஹ் ஒரு இடத்தில் வர சொன்னா வந்திருக்கிறேன். என்ன காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கிற? வாயில் இருந்த வாடை உனக்கு அருவருப்பாக தெரிகிறதா? என்னிடத்தில் அது கஸ்தூரி மனம் கமழுகிற அற்புதமான வாசனை. உலகத்தில் எத்தனை வாசனை திரவியத்தை அத்தனைகளை பூசினாலும் இல்லாத ஒரு வாசனை கஸ்தூரி வாசம் நோன்பின் வாயிலிருந்து வருகிற வாடு. உனக்கு அருவருப்பா தெரியுதா? போ, வேதம் இல்ல, போ, திருப்பி போய் ஃபர்ஸ்ட்ல நோன்பு வச்சுக்கலாம். எதற்காக சொன்னவர்கள்? நோன்பின் காலத்தில் நம்மிடத்தில் வெளிப்படுகிற வாயிலிருந்து வருகிற வாடை அருவருப்பா நினைக்க கூடாது. அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரி வாடை என்று சொன்னார். 5 அருட்கொடைகளில் 2வது அருட்கொடை என்ன தெரியுமா? நோன்பாளிகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் மலக்குமார்கள் எல்லாம் இஃப்தாருடைய நேரம் வரை பாவ மன்னிப்பு கேட்கும். நாம செஞ்ச பாவத்தை நாமளே அல்லாட்ட கேட்டு அது அப்புறம் கேட்டுக்கலாம். வயசு இப்பத்தால 48 தான் ஆச்சு, அல்லாட்ட நேரம் மேல வருமா அழுதுக்கலாம் என்று நினைத்து தௌபா செய்யாமல் இஸ்திக்பார் செய்யாமல் காலங்களை நாம் கழித்து கொண்டே வருகிறோம்.
அருமையான சொன்னாங்க, இதற்கு முன்பு வாழ்ந்த எந்த நபிமாவுடைய உம்மத்துக்கும் இந்த சிறப்பு இல்ல. என் உம்மத்துக்கு கொடுத்த சிறப்பு நோன்பின் காலத்தில் இஃப்தாருடைய நேரம் வரை, மகரிபுடைய நேரம் வரை மலக்குமார்கள் அல்லாஹ் அல்லாஹ் இன்னாருடைய மகன் உனக்காக வேண்டி நோன்பு வச்சிருக்கிறார், அல்லாஹ்வுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சு. சாதாரண நாள் துவா செஞ்சாலே கபூல் ஆகும் போது மலக்குமார்கள் எப்படிப்பட்டவங்க, லா யஸூனல்லாஹ மா அமரஹும், எந்த காலத்தையும் பாவத்தையும் செய்ய மாட்டாங்க, செய்ய நினைச்சதும் இல்லை. அப்படிப்பட்ட மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்றாங்கன்னா இந்த உம்மத்துக்கு கிடைச்ச 2 சிறப்பு. 3வது சிறப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த மாசத்தில ஒவ்வொரு இரவிலும் நோன்பாளிகளுக்கு அவருடைய சொர்க்கம் அலங்காரம் செய்யப்படுது. சொர்க்கம் எவ்வளவு அழகா இருக்கு, உலகத்துல யாராலும் வர்ணிக்க முடியாது, எந்த கண்களும் பார்த்திருக்காது, அங்கு கிடைக்கிற எந்த ஒரு பொருளும் எந்த நாவும் சுவைத்து பார்த்திருக்காது. அங்க கேட்கிற ஒவ்வொரு சத்தமும் வித்தியாசமான காதுகளில் ஒலிக்கிற போது அப்படி ஒரு பேரின்பம் சொர்க்கத்தில். அவ்வளோ அந்த சொர்க்கமே அலங்காரம், சொர்க்கத்தில் சோகம் என்பதே கிடையாது. அவ்வளவு இன்பம் நிறைந்த ஒரு உலகம் சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நோன்பாளிக்காக வேண்டி அலங்காரம் செய்து கொண்டே இருக்கிறான் என்றால் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கொடுத்த 3வது அருள்கொடை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் உம்மத்துக்கு அல்லாஹ் இப்படியெல்லாம் சிறப்பு கொடுத்திருக்கிறான். 4வது விஷயம், ஷைத்தான்கள் விலக்கிடப்படுகிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா காலத்தையும் ஷைத்தான் நம்மோட ஆட்டம் போட்டுக்கிட்டே தான் இருக்கான். வீட்டுல ஏதாவது சேட்டை பண்ணிட்டான், வீட்டுல ஏதாவது பண்ணிட்டா நாம குழந்தைகளை திட்டுறோமா இல்லையா? பல விதமா திட்டுவோம். ஷைத்தான் முடிஞ்சவனா இருக்கான், இப்லீஸ் விட மோசமா இருக்கான். நாம திட்டுற வார்த்தை நிறைய நேரங்களில தாய்மார்கள் சர்வ சாதாரண இந்த வார்த்தை பயன்படும். மக்களை திட்டும் போது நாசமா போனவனே திட்டிடுவாங்க, கருங்கலிச்சல போக, கொள்ளையில போக. இது யாரு திட்டுறது? பெண்கள் தாம் பிள்ளைய திட்டுறாங்க. திட்டும் போது துஆவுடைய நேரமாக இருந்து அந்த துஆ கபூல் ஆகிவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்கும். நம்ம குழந்தைகளை அல்லது பிறரை திட்டுகிற போது தவறான வார்த்தை, குறிப்பா ஷைத்தான் வார்த்தையை பயன்படுத்த. அல்லாஹ்வுக்கு நேர் எதிரி யாரு? என்ன ஷைத்தான் எனக்கும் அதுக்கும் முபீன். அந்த ஷைத்தான் தான் நம்மை நரகத்துக்கு அழைத்து செல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வும் நம்மை சொர்க்கத்துக்கு அழைக்கிறார்கள். அந்த ஷைத்தான் விலக்கெடுப்படுகிற மாதம் இந்த ரமலானுடைய மாதம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வது பாக்கியமாக சொல்லுகிறார்கள். அடுத்ததாக 5வது விஷயம் என்ன சொன்னதுன்னா, இந்த மாசத்தினுடைய கடைசி வரை அல்லாஹ் அவருடைய குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த மாசத்துக்கு கடைசி எப்பங்க? 30வது. நாளைக்கு பெருநாள்னா அதுக்கு முந்தைய இரவு இருக்க பாக்கியம் நிறைஞ்ச இரவு. அது வரைக்கும் அவன் தௌபா செய்யாமல் இருந்தாலும் இஸ்திக்பார் செய்யாமல் இருந்தாலும் அல்லாஹ் அவருக்காக வேண்டி வானத்தில் வாசல்களை திறந்து வைத்திருக்கிறார். தௌபாவின் வாசல் திறக்கப்பட்டிருக்கு. ரமலானுடைய மாசத்துல நாம் இன்னும் நினைக்கிற நோன்பு யாருக்கு தெரியுமா? நல்ல வகை வகையான ட்ரெஸ், விலை உயர்ந்த ட்ரெஸ். பாத்தியா என் ட்ரெஸ் பாத்தியா? என்னவா இது? 3500 இங்கே கிடைக்காத இந்த நாட்டு துணி, அந்த நாட்டு துணி போட்டா அவ்வளவு குழு குழுன்னு இருக்கும். இந்த வருஷம் நோன்பு பெருநாள் உனக்கு தாண்டா அப்படிமா. புதிய புதிய வகை வகையான ஆடைகளை வாங்குவதாலும் அலங்காரத்தை வெளிப்படுத்துகிற நகைகளை உடலில் போடுவதாலும் நாம் பெருநாளை அடைத்து விட்டோம் என்று எண்ண வேண்டாம். ஆடைகளை கொண்டோ உடைகளை கொண்டோ மற்ற இதர மகிழ்ச்சிகளை கொண்டோ பெருநாள் என்பது இல்லை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நோன்பு பெருநாள் யாருக்கு தெரியுமா? அல் ஈத் லிமன் காஃபல் வஈத் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருநாள் என்பது யார் எச்சரிக்கைகளை பயந்து நடந்து கொண்டார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த ஈத் என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா ரமலானுடைய காலகட்டத்துல எல்லா பாவத்தையும் நினைச்சு அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்யணும், அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாட வேண்டும் என்பது மாத்திரமல்ல. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்துவார்கள். சிலர்களுக்கு பாவ மன்னிப்பே கிடையாது. அப்படிப்பட்டவர்களும் அல்லாஹ் இந்த கூட்டத்தில் ஆக்கக்கூடாது. சில நபர்களை சொல்லுகிறேன், அந்த கூட்டத்தில் நாம் இருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். அந்த கூட்டத்தில் நாம் இருக்கக்கூடாது. அல்லாஹ் நம்மளை சாலிஹீன்கள் கூட்டத்தில் ஆக்க வேண்டும். யாருக்கு மன்னிப்பு இல்லை தெரியுமா?
ஷாஹின், அரபியில ஷாஹின் சொன்னா குரோதத்தை வளர்த்து கொண்டே இருப்பவன். யார்கிட்ட பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு, சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள், நட்பு வட்டாரங்கள், அதாவது மனசுக்குள்ள எப்ப பார்த்தாலும் குரோதத்தை வளர்த்துக்கிட்டே இருக்காங்கல்ல, இவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. யாரு வாயில் வருது? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து வருகிறது. இரண்டாவது சொன்னார்கள் காத்தி உர் ரஹம். காத்தி உர் ரஹம் என்று சொன்னால் உறவை துண்டித்து வாழ்பவன். சொந்தக்காரங்களை மட்டும் துண்டிச்சு வாழல, பெத்த தாய் தந்தைகளின் உறவே வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்களும் உண்டு. அந்த மாதிரி ஆகும். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா யதுகுலுல் ஜன்னா காத்திஉர் ரஹம், உறவை துண்டித்து வாழுபவன் அவன் சொர்க்கம் போக மாட்டான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அதே மாதிரி பெற்றெடுத்த தாய் தந்தையர்களின் மனதை நோக்கடிக்க கூடியவன். தாய் தந்தைகளை, வாப்பா அம்மாவுடைய மனசை கஷ்டப்படுத்திடவே கூடாது. நாயகம் சொல்லுகிறார், அவங்களை சீக்கிர வார்த்தை கூட சொல்லிடக்கூடாது. அடுத்து நான்காவது ஸல்லல்லாஹு சொன்னார்கள் முத்மிருல் ஹம்ர், அதாவது எப்ப பார்த்தாலும் போதைக்கு அடிமையாகி அதிலே பூரி கிடக்கிறான், தௌபா செய்ய மாட்டேங்கிறான், இஸ்திக்பார் செய்ய மாட்டேங்கிறான். ஐந்தாவதாக சொன்னார்கள் எதை வைத்து வணங்கக்கூடியவன். இன்னொன்று ஆறாவது மஞ்சள் இஸாரஹு பத்தரன், பெருமைக்காக வேண்டி தன்னுடைய கைலியை கரண்டை மொழிக்கு கீழே கட்டுகிறானே, இவனையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய அருள் பார்வை கொண்டு தியாகத்தை இவனை பார்க்க மாட்டான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அதுக்கு அடுத்து ஸல்லல்லாஹு இவங்கெல்லாம் சொல்லிவிட்டு இந்த கூட்டத்தில் நாம் ஆகிவிடக் கூடாது. சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு சொன்னார்கள், அத்தாக்கும் ஷஹ்ரு ரமலான், அத்தாக்கும் ஷஹ்ரு ரமலான் ஷஹ்ருன் பரக்கத்துன், பரக்கத்து பொருந்திய ரமலான் மாதம் உங்களிடம் வந்து விட்டது. எல்லா சஹாபாக்களையும் கூப்பிட்டு அழைத்து சொல்வார்கள், தயாராகி கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள். இந்த ரமலானை இபாதத் என்கிற அமலை கொண்டு உங்களை நீங்கள் வரிசைப்படுத்திக் கொள்ளுங்கள். ரமலானை செய்கிற முக்கியமான அமல்கள் ஒரு காலம் மனுச்சு போட்டி போட்டுக்கொண்டு வீட்டுல அக்காமார்கள் அம்மாமார்கள் எல்லாம் பேசிட்டோம். இங்க அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, எனக்கு உனக்கு போட்டி என்ன தெரியுமா? நான் இந்த மாசத்துல 3 குர்ஆனை முடிப்பேன், இன்னைக்கு மட்டுமே 3 ஜுஸ் ஓதுவேன். இது யாரு? பழைய காலத்துல போட்டிகள்லாம் இருந்துச்சு. எந்த காலத்துல தெரியுங்களா? டிவிகள் வராத காலகட்டம். அதே மாதிரி இணையதளங்கள், செல்போன்கள் வராத காலகட்டம். அந்த காலகட்டத்துல வீடுகளில் குர்ஆன் ஓதுகிற சப்தம் கேட்கும். ஏன்? ரமலான் குர்ஆன் இறங்கிற மாசம் தானே. அந்த மாதத்திலாவது குர்ஆனை அதிகம் ஓதி நம்முடைய கல்வை அல்லாஹ்வோடு பேசுகிற கல்வா ஆக்கி கொள்ள வேண்டும். ரமலான் அப்படிப்பட்ட மாதம். ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹி குர்ஆன், 2 விஷயத்தை சொன்னா. ஒன்று ரமலான்ங்கிற வார்த்தை குர்ஆன் பயன்படுத்துகிறது, அடுத்து குர்ஆன் என்ற வார்த்தை பயன்படுத்து. அப்படின்னா ஒவ்வொரு மனிதரிடத்திலும் இந்த 2ம் இருக்க வேண்டும். ரமலான் நோன்பும் இருக்க வேண்டும், குர்ஆனோடு அந்த மனிதன் வாழ வேண்டும் என்கிற பொழுது அல்லாஹு தஆலாவுடைய தரஜாவை, அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே செல்கிறான். குர்ஆன் ஷரீஃபை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா? அதை நிறைய பேர் இப்படி நினைப்பது, எனக்கு தான் ஓத தெரியலையே. ஓத தெரியாதவர்கள் கூட குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள் ஓதுகளோடு பக்கத்திலிருந்து காது கொடுத்து கேட்டா ஓதியவர்களுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அந்த முழுமையான நன்மை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். உலகத்துல மிகப்பெரிய பாக்கியம் 3 அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன்னாவது என்னங்க? கலாமுல்லாஹ், பைத்துல்லாஹ், ரசூலுல்லாஹ். பைத்துல்லாஹ் என்பது என்ன? அல்லாஹ்வுடைய ஆலயம் காபா. உலகத்துல அந்த காபாவை இருந்த இடத்திலிருந்து பார்த்து கொண்டே இருந்தால் நம்ம பேங்க்ல அக்கௌண்ட்ல பணம் ஏறிக்கிட்டே இருக்கிற மாதிரி, கிரெடிட் ஆகிற மாதிரி நம்முடைய நன்மை என்கிற அக்கௌண்ட் நம்ம பாஸ்புக்ல ஏறிக்கிட்டே போகும். குர்ஆனத்தை காபாவை பார்த்து விட்டாலே தரேன். 2வது பைத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆலயம் காபா. 1வது பைத்துல்லாஹ், 2வது கலாமுல்லாஹ். அல்லாஹ்வுடைய வேதமான திருக்குர்ஆன் ஷரீஃப் இருக்கு, அதை திறந்து வச்சு ஓத தெரியல, அந்த எழுத்துக்களை பார்க்கிறார். பார்க்கிற போது அல்லாஹ்வே, இது நீ பேசிய, நீ இறக்கி வைத்த உன்னுடைய வார்த்தை, இது உன்னுடைய கலாம், உன்னுடைய பேச்சு அப்படின்னு மட்டும் சொல்றாரு. சொன்னா குர்ஆன் ஓதிய நன்மை அல்லாஹ் கொடுத்து குர்ஆனை கண்ணியப்படுத்துற.
சிலர்கள் இப்படி கூட வருக. இக்ரிமா ரலியல்லாஹு அறிவிக்கிற ஒரு நபிமொழியில் வருகிறது, ஒரு சஹாபி குர்ஆனை எடுப்பார், குர்ஆனை திறந்து முத்தமிடுவார், நெஞ்சோடு அணைத்துக் கொள்வார், நெஞ்சோடு அணைத்து விட்டு சொல்வார்கள், ஆதா கலாம் ரப்பி, ஆதா கலாம் ரப்பி, இது இறைவனுடைய வேதம் என்று. இறைவன் இதை தவிர வேற தெரியாது. அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தான். இந்த குர்ஆன் ஷரீஃபை பார்க்கிற பொழுது கண்ணியம் வரும். இன்னைக்கெல்லாம் அந்த கண்ணியம் போயிடுச்சு. குர்ஆன் ஷரீஃப் இங்க இருந்தா அதை நோக்கி காலை நீட்டி உட்கார்ந்து, வயசானவங்க பெரியவங்க இருந்தாலே காலை நீட்டுறது கூட ஒழுக்கீனம் என்று சொல்லிக் கொடுத்த பரம்பரை நாம வந்தோம். யாரா வயசுல மூத்தம் வந்தாங்கன்னா உட்கார்ந்து பேசாதரா எழுந்திரிப்பாங்க. வீட்டுல தாய்மார்கள் கண்டிப்பாங்க, வாப்பா இருக்காரு, தாத்தா இருக்காரு, பெரியவங்க வீட்டுல இருக்காங்க, சத்தம் போட்டு பேசாதே. அப்படியெல்லாம் ஒழுக்கம் சொல்லிக் கொடுத்த வீடுகளில் குர்ஆன் இருக்கிற திசையிலுக்கு காலை நின்று அடிச்சுக்கணும். உயரமான இடங்களில் குர்ஆன் ஷரீஃபை கண்ணியமான இடத்தில் வைப்பாங்க. அதனால அருமைக்குரியவர்களே, 3 விஷயத்தை சொன்னோம். கலாமுல்லாஹ், பைத்துல்லாஹ், ரசூலுல்லாஹ். அது நாயகத்தின் திருமுகத்தை பார்த்தாலும் நன்மை கிடைக்கும். நாயகம் இன்றைக்கு இருக்காங்களா? அல்லாஹ் நமக்கெல்லாம் இந்த நாயகத்தை கனவிலும் நனவிலும் மீண்டும் மீண்டும் காணும் நசீபி அல்லாஹ் தருவானா. மிகப்பெரிய பாக்கியம். ரசூல்லா இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு யாரு? 3வது இடத்தில் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள், அவர்களை பார்த்தாலே நமக்கு அல்லாஹ் நன்மை என்கிற அப்படி அறிவிட்டே இருக்கும். அதனால அருமைக்குரியவர்களே, இந்த ரமலானுடைய மாசத்துல நாம செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன சொன்னா, குர்ஆனோடு தொடர்பு இருக்க வேண்டும். இரவு காலங்களில் அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும். பகலில் நோன்பு வைக்கிற பொழுது பேணுதல் நிறைந்த நோன்பாக இருக்க வேண்டும். ஆஷிகீன்கள் வைத்த நோன்பாக இருக்கு. சையதுனா ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு இருக்காங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமக பிள்ளைதான். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அல்லாஹ் இடத்துல இப்படி துஆ செய்வாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ரசூலே, எனக்காக வேண்டி துஆ செய்யுங்க. எனக்கு மௌத் வருகிற பொழுது 2 விதமான ஆசை. ஷஹீதாகவும் ஆக வேண்டும், அதே நேரத்தில் நோன்பு வச்ச நிலைமையிலும் மௌத்தாக வேண்டும். ஒரு நேரத்துல சொன்னாங்க, உஸ்மானே, உங்க துஆ கபூல் ஆகிருச்சு, உங்களுடைய துஆ கபூல் ஆகிருச்சு. ஏன், எதை வச்சு சொல்றீங்க? அல்லாஹ் உங்களை அந்த மாதிரியே மூத்தாக்குவோம். அதற்கடுத்து கனவு வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலவிதமான அறிவிப்புகள் வந்தாலும் இந்த அறிவிப்பு மிக பிரபல்யமானது. உஸ்மானே, மஸ்ஜிது நபவியிலே குர்ஆனை விரித்து வைத்துக் கொண்டு நீங்கள் குர்ஆனை பார்த்து ஓதிக்கொண்டிருப்பீர்கள். அப்படி குர்ஆனை ஓதுகிற பொழுது உங்களை யார் கொல்லுவார் என்பது உட்பட, உங்களை கொலை செய்ய யார் வருவார் என்பது உட்பட, எந்த நேரத்தில் வருவார்கள், என்ன கிழமையில் ஏற்படும், எந்த நேரத்தில் உயிர் பெறும், அனைத்தையும் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்துல குர்ஆன் ஓதிட்டு சூரத்துல் பக்ராவுல ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹு வஹுவஸ் ஸமீஉல் அலீம், இந்த குர்ஆன் ஆயத் சூரத்துல் பக்ராவுல அந்த ஆயத்தை உஸ்மானை ஓதும் போது, உங்கள் பிறரால் நீங்கள் ஷஹீதா வெட்டப்படுவீங்க, உங்களுடைய சொட்டு ரத்தம் இந்த ஆயத்தின் மீது சொட்டாக அப்படியே விடும். உஸ்மான் ரலியல்லாஹு பயப்படுங்க, ஷஹீதுடைய பாக்கியம் கிடைக்கிறதா? என்னுடைய ரத்தம். ஸல்லல்லாஹு இன்னொன்றையும் சொல்லுகிறார்கள், அந்த குர்ஆன் கியாமத்துடைய நாள் வரை பாதுகாக்கப்படும். உஸ்மான் ரலியல்லாஹு நோன்பு வச்ச நிலைமையில மௌத்தான் ஆசைப்பட்டாங்களே, அவங்க நோன்பின் மீது வைத்த காதல் எந்த அளவுக்கு இருந்தது. அந்த ஆஷிகீன்களா நாம் இருக்கிறோமா? எப்படா நோன்பு புரியும், எப்படா நோன்பு திறப்பு, கஞ்சி கொட்டா எப்போ வடை. சில பேர் இந்த 5:30 மணி 6 மணிக்கு மேல 6:30 மணிக்கு கஞ்சி கொட்டா வச்சுட்டு புருஷ வச்சுக்கிட்டு கஞ்சி கொட்டாக்குள்ள வடையை பிச்சு பிச்சு போட்டு இதை வந்து பார்க்கறது கடிகாரத்தை, இதை பார்க்கறது கடிகாரம், எப்படா டைம், முள்ளு நகரவே மாட்டேங்குது. நடக்குதா இல்லையா? நிறைய பேர் நோம்புல இருக்கிற நாட்டுல ஹவா நியூஸ் என்ன, 2 வடை, இன்னொரு வடை எடுத்து போட்டுட்டு அதை வச்சு எடு, இந்த சமோசா எடு, அதே பிச்சு போடும், அத்தனையும் பிச்சு போட்டு, வாழைப்பழம் அதை பிச்சு போட்டு நல்லா பிணைஞ்சு விட்டுக்கிட்டே இருப்பா. கரண்டி மாதிரி விரல விட்டு ஆட்டிட்டு இருப்பாரு, கடிகாரத்தை பார்க்க முள்ளு நகரவே செய்யும். நோம்பு எப்படா தொடப்போன்னு இல்லையா? பாதி நோம்பு அதுவே போயிருச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு இடத்திலே மனைவி வந்து சொல்லுகிறார்கள், என் அருமை கணவரே, எப்போ வெட்டப்பட்ட நேரம், சக்கராத்துடைய நேரத்தில் தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள், பேரித்தம்பழத்தை கொடுக்கிறார்கள், நோன்பு தருங்கள், இப்பொழுது நேரம் நெருங்கிவிட்டது. சொன்னார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு, நோன்பு திறக்க மாட்டேன்,
கடவுள ரசூல்லா வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, என்ன தெரியுமா, உஸ்மான் சொர்க்கத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு இருக்காங்க, எல்லாம் நோன்பு திறக்க தயார் நிலையில் இருக்கிறாங்க. அவங்க சொன்ன வார்த்தை, உஸ்மானே உங்கள் வருகைக்காக எதிர்பார்க்கிறோம், எல்லாரும் சேர்ந்து நோன்பு திறக்கலாம் வாருங்கள் என்றார்கள். சொல்லிவிட்டு மனைவி இடத்தில் சொன்னார்கள், நான் எனக்கு கொஞ்ச நேரத்தில் உயிர் பெரிஞ்சதும் நான் சொர்க்கத்தில் அல்லாஹ் இடத்தில் போய் நோன்பு திறக்க போறேன். உயிர் போச்சா இல்லையா? இன்னார் இல்லாஹி வ இன்னா இலைஹி. கிடைத்தால் இப்படி ஒரு பாக்கியமான மௌத்து நமக்கு கிடைக்க வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோம், நோன்பு எப்படா முடியும் என்று நினைக்கிறோம். அந்த இறை காதலர்கள் ஆஷிகீன்கள் எந்த அளவுக்கு நேசித்தார்கள். ரமலான் வரும் அப்படி ஒரு சந்தோஷம். 6 மாசத்துக்கு முன்பு ஆயில கூட கேட்கல, எங்களுக்கு வித கூட கேட்கல. அவங்க கேட்ட வார்த்தை ரமலான் அடையணும் கேட்டாங்க. அதற்கடுத்து அவங்க சொன்ன வார்த்தை, யா அல்லாஹ் எங்களுக்கு இருக்க ரமலானை நீ என்ன செஞ்சனே கபூல் செய்ய. 6 மாசமே கேட்பாங்க. அப்படியானால் வருஷமெல்லாம் ரமலானின் சிந்தனையில் வாடுபவர்கள் அனஸ் ரலியல்லாஹு சொல்வார்கள், அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிற அதே அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்கிறார், யா அல்லாஹ் எனக்கு 100 ரமலான் கிடைக்க வேண்டும். அல்லாஹ் நம்ம அத்தனை பேருக்கு அந்த ஆயுசை தருவானாக. ஆமீன் சொல்லுங்களேன். யாரு கேட்ட துஆ? அனஸ் ரலியல்லாஹு. நாயகத்தோடு 13 ஆண்டுகள் பணிபடையில் இருந்தவர்கள், சிறுவராக வந்து நாயகத்தோடு வாழ்ந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் சொன்ன வார்த்தை 100 ரமலான் எனக்கு கிடைக்க வேண்டும். துஆ செஞ்சா அதை விட அதிகமா பாடினார். அது வேற. அல்லாஹ் எனக்கு நீண்ட காலம் என் பிள்ளையோட வாழணும், என் பேர பேத்திகளோட வாழணும், சொத்து சோம்பல் அப்படி கேட்கறத விட, யாரெல்லாம் நீண்ட ஆயுள கொடுக்கறத விட, யாரெல்லாம் எனக்கு ஒரு 120 ரமலான் நோம்ப கொடு அப்படி கேட்டா ஆயுசும் கிடைச்சிடும், ரமலான் நோம்பும் கிடைச்சிடும். இல்லைங்களா? அல்லாஹ் அத்தகைய மிகப்பெரிய பாக்கியத்தை நசீபை தருவாங்க. கடந்த ஆண்டு நம்மோடு இருந்தவர்கள் இந்த ஆண்டு இல்லை, வரும் ஆண்டில் நாம் அயாத்தோடு இருப்போம் என்பதற்கு எந்த கேரண்டியும் உத்தரவாதமும் இல்லாத அளவில் 2026 நோன்பை இன்ஷா அல்லாஹ் சந்திக்க இருக்கிறோம். இந்த நோன்பில் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் அழுக வேண்டும், துஆ செய்ய வேண்டும், மன்றாடி கேட்க வேண்டும். குர்ஆன் ஷரீஃபை அதிகமாக ஓதுங்கள். மனுஷர்கிட்ட பேசுற பேச்சை விட அல்லாஹ்விடத்தில் பேசுங்க. குர்ஆனை திறந்து பேசுறது அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்கு சமம். குர்ஆனோடு தொடர்பு ஏற்படுத்துது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கூட இன்னொருத்தர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வழியா ஒரு சாபி போயிட்டாங்க. ஆனா சலாம் எல்லாம் எதுவுமே சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூப்பிட்டாங்க, அருமை தோழரை இங்க வாங்க கூப்பிட்டாங்க. வந்தனையும் என்ன நான் உட்கார்ந்து இருக்கேன், கூட ஒருத்தர் இருக்காரு, ஒரு சலாம் கூட சொல்லாம போறீங்க. உடனே சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே சொல்ல முக்கியமான விஷயங்கள்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, பேச்சுல ரொம்ப மும்முரமா இருந்தீங்க. நான் சலாம் சொல்லி உங்க பேச்சுக்கு இடத்துல இருக்க கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல போனேனே தவிர சலாம் சொல்லக்கூடாது என்கிற நோக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா, நான் யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன் தெரியுமா கேட்டாங்க. அந்த சாபி பேரும் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு. யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அந்த சாபிக்கு தூக்கி வாரி போச்சு. அல்லாஹ்வின் தூதர் வாழ்க்கையில ஜிப்ரீலை பார்த்ததே இல்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவங்களை கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்துருப்பானே, அவங்ககிட்ட முசாஃபஹா செஞ்சிருப்பானே. ஜிப்ரீலை பார்த்ததில்ல யாரும் சொல்றாங்க. அடுத்து ஸல்லல்லாஹு அவங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தா தெரியுமா? சலாம் சொல்லாம போயிட்டதுக்கு காரணம் மும்முரமா பேசி, அவர் பேசுறதே உங்க சப்ஜெக்ட் தான் பேசிட்டு இருந்தார். அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றீங்க, என்ன பத்தியா, எந்த உபய் இப்னு கஅப் பத்தி ஜிப்ரீல் பேசுறாரா? இன்னும் அளவில்லாத சந்தோஷம். சரி, என்னதான் சொன்னாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் சொல்லும்போது அல்லாஹ்வே சந்தோஷப்பட்டான். உபய் இப்னு கஅப் அவர்கள் குர்ஆன் ஓதினால் அல்லாஹ் ரசித்து ரசித்து கேட்பானா. ஜிப்ரீல் இவங்களை பத்தி பேசுறாங்க. ஜிப்ரீல்கிட்ட அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். என்ன சொல்லி இருக்கிறான்? இந்த சஹாபி குர்ஆன் ஓதினா அல்லாஹ்வுக்கு அவ்வளவு பிடிக்குமா. அழுதுட்டாங்க. உபய் இப்னு கஅப் அல்லாஹ்வின் தூதரே ரசூலே, நான் அப்படிப்பட்ட உயர்ந்தவன், ஒரு மிகப்பெரிய இபாதத்தெல்லாம் இல்லை, மிகப்பெரிய வணக்கசாலி இல்ல, மிகப்பெரிய ஈமான் இல்ல, சாதாரண ஆளு நான்.
நான் ஓதுகிற குரான் அல்லாஹ்வுக்கு பிடிச்சு போய் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சில நேரங்களில் தஹஜ்ஜுடைய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு பள்ளிக்குள்ள நுழையும் போது உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு குரான் ஓதிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வேகமா ரசூலுல்லாஹ் உள்ள வந்து நான் ஓத நிப்பாட்டிடுவாங்க சொல்லி அந்த குர்ஆன் ஓதுகிற அந்த இசையை சப்தத்தை அழகான கேட்டு ரசிப்பார். இசையெல்லாம் தோற்று போகும், அவ்வளவு அழகான முறையில் உபை இப்னு கஅப் ஓதுவார். அந்த குர்ஆன் ஷரீஃப் என்பது உலகத்தில் இருக்க எல்லா மியூசியத்தை விட எல்லா இசைகளையும் தோற்கடிக்க செய்கிற, மனிதர்களை கட்டி போடுகிற ஒரு அற்புதமான ஆற்றல் கொண்டது குர்ஆன். இந்த குர்ஆன் ஷரீஃப் இறங்கியது ரமலான்ல. இந்த ரமலான் மாசத்துல அதிகமா அந்த குர்ஆனை ஓதும். நாமெல்லாம் அடிக்கடி செல்போன்களை வச்சிருக்கோம். லைவ் மக்கா, லைவ் மதீனா, ஹஜ் உம்ராவுக்கு போனவங்கலாம் இருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம நிறைய பேர் போயிருப்பாங்க, பல தடவை போனவங்க உண்டு. சில பேர் அதான் கொஞ்சம் ஹஜ் உம்ரா செஞ்ச மட்டும் காபா பார்த்து மட்டும் அப்படி கொஞ்சம் கை தூக்கும் பார்க்கலாம். அல்லாஹ் எல்லாத்துக்கும் அந்த நசீபை தருவானா. தாய்மார்க்கும் நிறைய பேர் போயிருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ். நம்ம அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் காபாவை காணும் நசீப் இருக்கு. அந்த காபாவை போய் தொழுகும் போது நம்ம யாராவது அழுகாத இருந்தாங்களா சொல்லுங்க? அந்த இமாம் அங்க தொழு வைக்கிறாரு, அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டி நிக்கிறாரு, அர்த்தம் தெரியாது, குர்ஆன் ஓதுறாங்க. அப்படி கேட்க கேட்க மெய் மறந்து கண்கள் அப்படியே தண்ணி தாரை தாரையா. ஏன் வருகிறது தெரியவில்லை, எதற்கு அழுகிறான் தெரியவில்லை. ஆனா தன்னையும் அறியாமல் கட்டி போடுவதை போன்ற உணர்வு அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன் ஷரீஃப்க்கு இருக்கு. குர்ஆன் ஓதுறதும் சரி, காதல கேட்கும் சாதாரண அல்லாஹ்வோடு நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்துகிற ஒரு அற்புதமான ஆற்றல் கொண்டிருக்கிறான். குர்ஆனோடு தொடர்பு இருக்க வேண்டும். இரவு காலங்களில் அதிகமாக தஹஜ்ஜத் சஹருடைய நேரத்தில் எழுந்திருக்கிற பொழுது நாம் என்ன செய்யணும்? தஹஜ்ஜத்தை விடாமல் தொழுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, அருமைக்குரியவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்து பயிற்சிகளை கொடுத்து அவர்களை புடம் போட்ட தங்கமாக உலகமே உன்னதமாக உலகமே போற்றுகிற உன்னதமான தலைவர்களாக மிகப்பெரிய தொண்டர்களாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களை உருவாக்கினார் என்றால் நாம் இன்றைக்கு யோசித்து பார்க்கிறோம். நாயகம் கட்டமைத்த உருவாக்கிய அந்த சஹாபாக்களின் கூட்டம் எங்கே? இன்றைக்கு இந்த நம்முடைய இந்த நூற்றாண்டில் இருக்கிற நம்முடைய ஈமானிய பலம் எங்கே என்பதை யோசித்து பார்க்கிறோம். மிகவும் பின்தங்கிய நிலைமையில் இருக்கும். ரமலானுடைய காலத்துல அதிகமாக எல்லா காலங்களும் நோன்பு வைக்க வேண்டும், ஜகாத்துகளை கொடுக்க வேண்டும். இன்னும் பேசுவதற்கு நேரம் கிடைத்தால் பேசக்கூடிய ஆர்வம், பேசுவதை விட கேட்கக்கூடிய மக்களாக இருக்கிற உங்களிடத்தில் வருகிற ஆர்வத்தை பார்க்க பொழுது எனக்கு அளவில்லாத சந்தோஷம். அல்லாஹ் தஆலா, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா மென்மேலும் உங்களுக்கு கல்வி ஞானத்தை அதிகம் வழங்கணும், நிறைய நல்ல நசீபை அல்லாஹ் தரணும். அருமையானவர்களே, கடைசியாக நிகழ்வை சொல்லி நான் முடிக்க வேண்டும். முக்கியமான செய்தி, ஒரு வீடு சொந்தமாக கட்டுவதா இருந்தால் எத்தனை மாசத்துக்கு முன்னால் நாம கட்டுறோம், திட்டம் போடுறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு மக்களுக்கு திருமணம் என்று சொல்லும்போது எத்தனை நாட்களுக்கு முன்னால் அதனுடைய வேலைகளை ஆரம்பிக்கும் இல்லையா? ஒரு திருமண விஷயம் என்றால், ஒரு வீடு கட்டி ஓபன் செய்வது என்று சொன்னால், ஒரு கடையை கட்ட அதை திறக்குவது என்றால் பல நாட்களுக்கு முன்பே, பல மாதங்களுக்கு முன்பே, வருடக்கணக்கில் திட்டமிடுகிறோமே. நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த ரமலான் வருகிறது, நாம் என்ன திட்டம் போட்டு வச்சிருக்கோம்? 2026 ரமலான் வருகை தருகிறது. இந்த ரமலான் மாசத்திலே நாம் என்ன திட்டம்? இனி ஒண்ணு பறந்துருச்சுன்னா என் அலுவலக நேரத்தை நான் மாற்றிக்கொள்வேன். தொழுகைக்காண்டி எப்பொழுதும் சொல்லி இக்காமத்துடைய நேரத்தில் போகிறேனா, ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னால ஒரு அரை மணி நேரமா பள்ளிக்குள் நுழைவேன், குர்ஆனை ஓதுவேன். நேரங்களை திட்டமிட்டு வைக்க வேண்டும். நோன்பை முழுமையாக நாம் கழிக்க வேண்டும். இந்த நோன்பு உண்மையான ஆஷிக்கினுடைய நோன்பா இருக்கும் பட்சத்தில் நம்மை விட பாக்கியசாலி உலகத்தில் யாருமே கிடையாது. நோன்பு வந்துருச்சா, நோன்பு முடிஞ்சிருச்சா, எல்லாரும் வைக்கணும் வைக்கலாமா, அது வேஸ்ட். அப்படிப்பட்ட நோம்பு நாம வைக்க தேவையே கிடையாது. ரமலான் மாசத்துல நாம நப்சுகளை கட்டுப்படுத்துகிற ஒரு வழி நம்மிடத்தில் பிறகு ஒரு பயிற்சி நமக்கு. நப்சு என்பது என்ன, அக்கல் என்பது என்ன? மாலிக் இப்னு தீனார் அவர்களுடைய வரலாற்றில் இருந்து பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் நப்சையும் படைத்தான், அக்கலையும் படைத்தான். நப்சிடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், மண் மண் அந்த நீ யாரு மட்டும்தான் கேட்டான். அது சொல்லு, ஆனா அந்த அந்த நான் தான், நீ தான். நப்சு கொஞ்சம் திமிரு பிடிச்சதுங்க. நப்சு நுரண்டு பிடிச்சது.
அது அவ்வளவு சீக்கிரமா கண்ட்ரோல் பண்ணி நல்ல வழிக்கு கொண்டு வர முடியாது. எப்பவுமே நப்சு என்ன சொல்லுமோ அதைத்தான் நாம செய்வோம். என்ன தெரியுமா, எந்திரிடா, மஜ்லிஸ் ரொம்ப நேரம் அறுக்கிறாரா, இருந்து கேட்டு உன் வாழ்க்கை மாறிச்சுனா வம்பி எந்திரி நப்சு சொல்லுது. எப்படா விடுவாங்க, எப்படா வெளியில நப்சு சொல்லுது. தொழுக நேரத்துக்கு வரலாம் சொல்லி வீட்டுல இருந்து புறப்படுறோம், கடையில இருந்து புறப்படுற நேரத்துல அந்த நேரத்துல ஒரு வியாபாரம் வந்துச்சுன்னா நப்சு சொல்லுது, தொழுகை கூட அப்புறம் தொழுதுக்கலாம், நீ முதல்ல இங்க வியாபாரத்தை பாரு, காசு இன்னைக்கு வரும், ஆனா அவன் கஸ்டமர் போயிட்டானா வியாபாரம் கிடைக்கும். இது வந்து நப்சு நம்ம இடத்தில் பேசுது. அந்த நப்சை கட்டி போடுகிற, நப்சை ஆட்டி படைக்கிற ஒரு பயிற்சி களம்தான் இந்த ரமதானுடைய மாதங்கள். கொஞ்சம் நாம என்ன செய்யணும், மேனத்து செய்யலாம். இப்ப மாலிக் பின் தீனார் ஒரு வழியா போயிட்டு இருக்கும்பா, அல்லாஹ் வந்து நப்ச படைச்சிட்டு நீ யாரு நான் யாரு கேட்டப்போ அந்த நப்ச அப்படி சொல்லி திமுறா பேசி விடு, அல்லாஹ் எடுத்தா பட்டினி போட்டுத்தான் அல்லாஹ் அந்த நப்சை தன் வழிக்கு கொண்டு வந்தான். கொஞ்ச நாள் உனக்கு சாப்பாடு எதுவும் இல்லை, நல்ல பட்டினி கடை என்று பட்டினி போட்டதுக்கு பிறகு நீண்ட சில காலங்கள் கழித்து நப்சை பார்த்து கேட்டா, இப்ப சொல்லு நீ யாரு. இப்ப அது ரொம்ப சொங்கி போய் சோர்ந்து போய் இப்படி இருக்கு. இப்ப நீ யாரு, யாருன்னா நீதான் என்ன படைச்ச ரப்பு அப்படின்னு, நான் வந்து நீ என்ன படைச்ச அடிமை. இப்ப வலிக்கு ஃபர்ஸ்டே வந்துருக்கலாமா இல்லையா? ஆரம்பத்துல கேட்டா நான் தான், நீ தான், திமிரு முடிச்சு பேசுச்சு நப்சு. அல்லாஹ் எப்படி வலிக்கூட, நான் பட்டினி போடு. அதே மாதிரி நம்முடைய நப்சை பட்டினி போட்டு நப்சுகளை கட்டுப்படுத்துகிற ஒரு ஆற்றல் இந்த ரமலானுடைய மாசத்தில் பயிற்சி எடுக்க. இமாம் மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு வழியா போயிட்டு சின்ன பசங்க எல்லாம் விளையாடலாம். ஒரு சின்ன பையனுக்கு சலாத் சொல்லலாமா வேணாமா? மாலிக் பின் தீனார் மிகப்பெரிய வழிங்க, விலாயத்துக்கு சொந்தக்காரங்க, நிறைய கராமத்துக்கு சொந்தக்காரங்க. அப்படிப்பட்ட ஒரு வழி நான் நப்சு அவருடைய நப்சு அவர்கிட்ட பேசுது. என்ன தெரியுமா, நீ எவ்வளவு பெரிய விலாயத்தில் இருக்கிற, மிகப்பெரிய அவனியா, மிகப்பெரிய இமாமு, நீ போயும் போய் இந்த பொடி பைய வயசுல சிம்னாடு இவனுக்கு போய் நீ சலா சொல்லுமா அப்படின்னு பேசுது. எதுங்க, அவரு பேசுற நப்சு பேசுது. உடனே அடுத்தது இன்னொரு சிந்தனை வந்துச்சு. என்ன தெரியுமா, அடுத்தது ஒரு வார்த்தை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து செல்லும் போது வயசுல சின்னவங்களா இருந்தாலும் முந்தி கொண்டு போய் ரசூலுல்லாஹ் ஸலாத் சொன்னாங்கல்ல அப்படிங்கிற சிந்தனை வரும். இப்ப இந்த நேரத்துல இந்த சிந்தனை வந்ததும் மாலிக் பின் தீனார் விளையாண்டுகிட்டு இருக்கிற சின்ன பையன்கிட்ட போய் அஸ்ஸலாமு அலைக்கும், அன்பாக அழகாக சலாம் சொன்னாங்க. யார்? மாலிக் பின் தீனார். சொல்லிட்டாங்க. சொல்லி முடிஞ்சு பிறகு நப்சு கேட்குது. இப்போ என்ன தெரியுமா, நாம அறிவின்படி நடக்கிறோமா நப்சின்படி நடக்கிறோம்? இப்போது நப்சு எது, அக்கல் அறிவு எது தெரியும். இவர் மனசுக்குள்ளதான் பேசுறாரு. சின்ன வயசு பையன், குழந்தை பையன், சலாத்துல பதில் சொன்னார்ல, அந்த பையன் சொல்றான் மாலிக் பின் தீனாரே பேரை சொல்லி. அவர் ஆச்சரியம் தாங்க முடியல. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நாம போய் சின்ன பையன் சலாத் சொல்றோமா அப்படி உங்க நப்சு யோசிச்சல்ல, அதுதான் உங்களுடைய நப்சு. நப்சுக்கு விளக்கம் கொடுக்கிறான் அந்த சின்ன பையன். அடுத்தது அதாவது ரசூலுல்லாஹ்வை சின்ன குழந்தைகள் முந்தி போய் சலாத் சொல்லிருக்காங்க, கௌரவம் பார்க்காத எந்த ஒரு சிந்தை வந்துடா, அதுக்கு பேர் அறிவு. நப்சுக்கும் அறிவுக்கும் பயிற்சிகளை அல்லாஹ் கொடுக்கிறார். அந்த நப்சை கட்டி போடுகிற ஆற்றல் ஒரு பயிற்சி இந்த ரமலானுடைய மாசத்துலதான். ரமலான் மாசத்துல அதிகமா முயற்சி செய்யுங்க. நப்சோடு வென்று விட்டால் வலிமார்கள், சித்தீகங்கள், சாலிஹீன்கள், நபிமார்கள் எல்லாரும் தோற்று போகும் இடத்தில் இந்த நப்சு தான் நிற்கின்றது. நப்சு தான் காரணமாக. நப்சை அடக்கி ஆடவன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நப்சை கட்டுப்படுத்தலையா? குர்ஆன் ஷரீஃப்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு இடம் வருது. நேரம் அதிகமாயிட்டே போகுது, நான் சுருக்கமா சொல்லி முடிக்கணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நப்சுக்கு பெயர் போனவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அவங்கள மாதிரி அழகு உலகத்துல வேற யாருமே இல்லைங்க. ஸல்லல்லாஹு என் அழகின் ஒரு பகுதி நாங்க. அப்படிப்பட்ட யூசுஃபே அவ்வளவு அழகுன்னு சொன்னா, அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செய்வதற்கு சந்தர்ப்பங்கள் கிடைத்தது. யாருடைய பார்க்காத ஒரு மிகப்பெரிய மாளிகை, மிகப்பெரிய வசந்த மாளிகை, யாரும் கிடையாது.
தன்னந்தனிமையிலே தவறான ஒரு பாவத்துக்கு அழைக்கிறார் ஒரு பெண்மணி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மறுக்கிறார்கள். நப்சு சொல்லுகிறது செய், நப்சை கட்டி போடுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை பாதுகாப்பானாக, நான் பாவத்தின் பக்கம் செல்ல மாட்டேன். நப்சை அடக்குகிறார்கள். அடக்கி அந்த பயிற்சியை குர்ஆன் 13வது ஜுஸுவில் இப்படி சொல்லும், ஃபஇன்ன அம்மாரதி பிஸ்ஸூ, இந்த உலகத்தில் நப்சு எப்பொழுதும் கெட்டதை மட்டும் நான் செய்ய சொல்லும், நல்லதை என்னைக்குமே செய்ய சொல்ல. எல்லாமா ரஹிம ரப்பி, என் ரப்பு எனக்கு கருணையும் கிருபையும் காட்டினாலே தவிர அவன் காட்டிய கருணையினால் இந்த பாவத்திலிருந்து தப்பித்தேன் என்றார். நல்ல அழகான வாலிபர், அவ்வளவு அழகானவர். நப்சை பயிற்சி அடக்குவதற்கு எப்படி பயிற்சி எடுத்தார்கள் குர்ஆன் ஷரீஃப் இன்று வரை பேசுகிறது. அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கட்டுப்படுத்தி அந்த சுய கட்டுப்பாடுகளை போல இந்த மாதங்களில் நப்சை கட்டுப்படுத்துகிற நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தர வேண்டும். பல ரமலானை அடையக்கூடிய தௌஃபீகை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தர வேண்டும். இந்த நல்ல மாதங்களிலே வரக்கூடிய காலங்களில் நேரங்களை பொன்னான நேரமாக பயன்படுத்தி, இன்று அல்ல நான் இப்படி ஒரு எண்ணத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். வரக்கூடிய வருஷம் நமக்கு அல்லாஹ் ஹயாத்தை கொடுக்கிறனா தெரியலையே, இது கடைசி ரமதான், என்ன செய்யறது, இந்த ரமதான் நல்ல கழிச்சலை என்று நினைத்து நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும், அழுக வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பல நூறு ரமலானை கொடு என்று கேட்போம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா நம்முடைய துஆவை கபூல் செய்வானாக. நாம் செய்கிற எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த ஸ்தாபனத்தை சார்ந்தவர்கள், நிர்வாக பெருமக்கள், இந்த பள்ளியுடைய ஊழியர்கள், ஆளின் பெருந்தகைகள், இவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் எல்லா விதமான சேவைகளையும் கபூல் செய்திட வேண்டும். இந்த ஸ்தாபனத்தை மென்மேலும் அல்லாஹ் வளர்ச்சிக்குள்ளானதை ஆக்கி தருவானாக. ஆமீன் ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை நம்மோடு பேசிக் கொண்டிருந்தவர்கள் சென்ற ரபியுல் அவல் மாதம் 12 நாட்கள் சதீதில் பேசினார்கள். அவருடைய அண்ணன் சகோதரர் தான் இவர்கள். இவர்கள் தமிழகத்தில் ஒரு தலை சார்ந்த அரபிக் கல்லூரியில் அரபிக் காலேஜில் ப்ரொஃபஸராக விரிவுரையாளராக இருக்கிறார்கள். இவருடைய சகோதரர் மற்றொரு சகோதரர் அவர்களும் தமிழகத்தில் தலை சிறந்த விவசாயம் ஒன்றான வாக்கியாத்து சொன்னில் அண்ணனும் பேராசிரியராக இருக்கிறார்கள். அவர்கள் தான் இதுவரை நமக்கு நல்லுரை தந்தார்கள். வருகின்ற ரமலானை வருகை என்று நாம் வரவேற்கிற பொழுது எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு இலகுவாக சொல்லிக் கொடுத்தார்கள். அதனால் வருகின்ற ரமலானை வரவேற்பது வாங்க வாங்க கூப்பிடுறதில்லை, சாப்பிடுங்க சாப்பிடுன்னு சொல்றதில்லை, வந்த ரமலானை எப்படி அமல் செய்வது என்பதை மிக இலகுவாக சொன்னதை போன்று நாம் அமல் செய்வதற்கு முயற்சி போவாங்க. அல்லாஹ் நல்லதை புரிவாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மலேசிய தொலைக்காட்சி, வானொலி இவைகள் முத்திரை காப்பாளர் மூலமாக பிறை பார்க்கப்பட்டு செய்தி தருவார்கள். அந்த செய்தி தெரிந்தவுடன் நமது தர்சாவில் வழக்கம் போல் இஷா தொலை பின்பு தராவியும் விருத்தலும், அதன் பிறகு சில மணி துளிகள் விரிவுரை நடைபெறும். அனைத்தும் கலந்து கொள்ளுங்கள். அதை போன்று நோன்பு திறப்பு நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது என்பது வழக்கம் போல அதில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். நாம் அப்படி பங்கெடுக்கின்ற பொழுது அந்தந்த நேரத்தில் நம்முடைய அமல்களை மிக வேண்டுதலாக கடைபிடிக்க வேண்டும். நோன்பு திறக்கின்ற நேரத்தில் அந்த 10 நிமிஷங்களுக்கு முன்பதாக நாம் அமைதியாக இருந்து துஆ செய்து இஸ்திக்ஃபார் செய்து பயன்படுத்த வேண்டும்.